எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க ரொம்ப வாங்க. லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்களா? நீ நினைக்கிற மாதிரி பெரியவளா இல்ல, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் மத்தபடி எனக்கு தெரிஞ்ச சொந்தங்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. புறப்படுற நேரத்துல யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க, பாத்துட்டு வந்து. டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன் அன்பு வரணும்னா ரொம்ப நேரம் ஆகும், வேணும்னா காசி ராமேஸ்வரம் கூட போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாதா? அதெல்லாம் இல்ல. எங்க பொண்ணை காணோம்? உள்ள இருக்கா? வாங்க வாங்க வாங்க. யாருன்னு தெரியுதா? தெரியுது. அடிக்கடி உங்களை பத்திரிக்கையில பாத்திருக்கேன். குடுமா. ஹேப்பி பர்த்டே. थैंक यू. ஹேப்பி பர்த்டே. थैंक यू. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சில்வர் ஹில்ஸ். வாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க வந்ததுக்கு காரணம் பிறந்தநாள் மட்டும் கிடையாதும்மா, பொண்ணு பார்க்கவும் வந்திருக்காங்க. வாங்க. ஹரி வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கான அவன் வந்த உடனே வச்சுக்கலாம். எல்லாம் நல்லதே நடக்கும். அமெரிக்கா இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் கல்யாணம் நல்லபடியாவே நடக்கும். அன்புவை நம்பி இல்ல விடுறீங்க. ஹலோ. நீயா? எங்க இருந்துடா பேசுற? பாம்பேல இருந்தா? ஏண்டா அப்படின்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. என்னதான் உன் சர்ப்ரைஸோ போ. சரி, உன் ஃப்ளைட் எத்தனை மணிக்கு இங்கே வரும்? அப்போ நான் ஏர்போர்ட்டில் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. சரி சரி, நான் வச்சிடுறேன். ஹரியா பேசினது? நீ தூங்கலையா? நீ பேசிருக்கலாம்ல அவங்ககிட்ட. இங்க தானே வரப்போறா? இரு, அப்பாட்ட சொல்லிட்டோம். இந்த நடுராத்திரி இல்லையா, அவர் தூங்கட்டுமே, நீங்களும் நிம்மதியா தூங்குங்க. நான் இப்ப படுத்தா அப்புறம். சரி, ஒரு பிளாக் டீ போடு. பிளாக் டீயா? 2 போட்டேன்னு வச்சுக்கோங்க, பேசாம படுங்க. சீக்கிரம் எழுப்பிடணும். சரி சரி, எழுப்புறேன், படுங்க. பேசாம தூங்குங்க. என்னையா நீ? மன்னிச்சிரவா, கண்ணு தெரியல உனக்கு. என்ன அவசரம்? அவசரம் தான், ஒண்ணுக்கு போறேன். போதுமா? அடச்சே, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி வெள்ளையும் சொல்லியமாவா? ஹாய் ஹாய். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. ட்ரிப் எப்படி இருந்தது? டேய் ஹரி. அண்ணா, ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை ஒன் அண்ட் ஒன்லி பிரதர். அன்புன்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் மட்டும் இல்ல, என் அம்மா, என் கைடு, என் டீச்சர், என் சோல், என்னோட எவ்ரிதிங். உங்களை பத்தி ஹரி நிறையவே சொல்லியிருக்கான். அண்ணா, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்சிஸ், பிரேம்குமார், சசி, சுரேஷ் எல்லாம் பிசினஸ் பண்றாங்க. அப்போ நம்ம போலாமா? போலாம். ஓகே பை. பைடா. ஓகே பை. see you. பை. பைடா. ஓகே பை. அன்பண்ணா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை விடவே மாட்டீங்களா? உன்ன மாதிரி பசங்கெல்லாம் ஜீன்ஸ் போடுற மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஒன்றும் ஸ்டைலுக்கு இல்லைப்பா. இது போட்டால் ஒரு மரியாதை கிடைக்கும் தெரியுமா? ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு காலத்தில் ஜீன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். எங்கே நடந்தது? அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்போதான் இருக்குல்ல. நான் சில ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அன்பண்ண கேரக்டரை டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறேன். எதுக்கு இந்த வேஷமே போதுண்டா? இதுதான் உங்கள் அண்ணனோட உண்மையான கேரக்டர். இல்லை, நீ இங்கிலாந்துலேருந்து வர்றதுனால நல்லா சிகப்பா வெளுவெளுன்னு வருவன்னு எதிர்பார்த்தேன். அப்படி பார்த்தா இத்தனை வருஷம் எங்கள் ஆண்ட பிரிட்டிஷ்காரன் திரும்பி போகும்போது கருப்பா வைப்பானா? அதுவும் போதும். இங்கிலாந்துக்கு போய் நல்லா பேச கற்றுக்கிட்டடா நீ. உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா? அரே, அம்மாவை பார்த்த ஞாபகம் இல்லாத உனக்கு அவளுடைய காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்க முடியல. இது ஒரு வேதனையான விஷயம்தான்ப்பா. உங்க அம்மாவோட 2 கால்கள் மாதிரி இதோ உன் முன்னாடி நிக்கிறான். இவன் காலை தொட்டு கும்பிடு. அந்த சொர்க்கத்துல இருந்து அவ உன்னை ஆசீர்வதிப்பான். வேண்டாம் வேண்டாம். அப்பா, காலை பிடிச்சா நான் விழுந்துருவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. லுக் மிஸ்டர் ஹரி மச்சான், சொல்லுங்க மச்சான். புது பிசினஸ் மேட்டர் எல்லாம் கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணனும் வரீங்களா? என்னது? அதாவது டூரிசம்,
லீலா குரூப்போட அடுத்த ஸ்டெப் அதுவா தான் இருக்கும். எது? அதாவது ஊருக்கு வெளியில ஆமா ஆமா. வெட்ட வெளியில ஊருக்கு வெளியில ஒன்னு ஊஞ்சல் கட்டி ஆட்டுவான். ஏற்கனவே என்ன ஸ்லோ மோஷன்ல ஆட்டுறீங்களே, அவர் பேசுறதெல்லாம் கேட்டா நீ மயங்கி விழுந்துருவ. வா, ஏற்கனவே நீ ரொம்ப கழிச்சு போயிடுற. மச்சான் டூரிசம்ல விளையாட்டா நினைச்சுக்காதீங்க. அதுல நிறைய வருமானம் இருக்குது. அதுல போட்டி அதிகம்ங்க. நான் சொல்றது கேளுங்க. அவங்க 2 பேரையும் ஒன்னா கண்ணறையா பார்த்துட்டேன். எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்னடா? எதுக்கு அப்படி ஒத்து பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சேஷ்டை பண்ணுவ பாரு, அத பண்ணியோன்னு பார்த்தேன். நம்ம ஊர்ல இந்த மர விவசாயம் எல்லாம் இப்ப அவ்வளவு ஃபேமஸ் இல்லையே, இன்னும் அதை ஏன் வச்சிருக்கீங்க? இதை ஒன்றும் லாபத்துக்காக நடத்தலப்பா. இதை நம்பி எத்தனையோ ஏழைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேற வேலையும் தெரியாது. அவ்வளோ சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் தான், அது லாபத்தில் தான் இருக்கணும், லாபத்தில் மட்டும்தான் இருக்கணும். இதே ப்ராப்ளம் நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேயும் மற்ற நிறுவனங்கள்லையும் இருக்கு. அதே மாதிரி அந்த பஸ் சர்வீஸ்னால எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்படி எல்லாத்தையும் நஷ்டத்திலே நடத்திக்கிட்டு இருந்தா எப்படி? எல்லாத்துலேயும் ஆளினால்னு சொல்கிற கணபதிக்கு இதெல்லாம் தெரியாதா? என்னப்பா? என்னப்பாவா? இதுலேயே உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு தெரியுது. எல்லா இடத்துலையும் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் வேஸ்ட் தான். கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா அப்பதான் யாரும் தப்பான கணக்கு கொடுத்து நம்மளை ஏமாற்ற முடியாது. எல்லாத்தையும் சரி பண்ணலாம்டா. இங்கே வா, நான் சொல்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், உண்மைதான். ஆனால் கணபதி சாமிங்கிறவர் நமக்கெல்லாம் அப்பா மாதிரிடா. நம்மளை நேசிக்கிறவங்களையும் நம்மகிட்ட மரியாதை கொடுக்குறவங்களையும் தூக்கி நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கிடைக்கிற லாபமே போதும் நினைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது? இவங்க பண்ணுற தப்பு குத்தம் குறை எல்லாம் என் கணக்கில் இருக்கணும். நீ படித்தவன்டா கண்ணா, இனிமேல் நீ தான் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். நான் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை, இட்ஸ் ஃபேக்ட், அதான் சொன்னேன். சரி, அதெல்லாம் போட்டு விடு. அப்புறம் இனிமே உன்னை ஒண்டிக்கட்டையா விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படின்னா இந்த பிசினஸ் சம்பாத்தியெல்லாம் உன் தலையில் ஏறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க கூட்டு வரதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நீங்க அவ்வளோ சொல்றீங்க, போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிக்காதோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் பிடிக்கலன்னுட்டா. சும்மா இருக்கீங்களா? இங்க பாரு அன்பு, நான் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சா உலகமே சிரிக்கும். எப்பவுமே இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. இவளுக்கு இன்னும் ஏன் அருமை தெரியல. அமெரிக்கால இருக்கிறவங்க தமிழ் தெரியலன்னா கூட நான் ஜோக் அடிச்சா அவங்க சிரிப்பாங்க. நான் என் பொண்ணை லீலா குரூப்புக்கு கொடுக்கறது கூட என் தோல்வியை நான் ஒத்துக்கிற மாதிரிதான். தோல்வியா? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் நடந்தா நான் ஜெயிச்சுதான் அர்த்தம்னு. அந்த தோல்விதான் என்னோட வெற்றியே. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. தோக்குறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நாம ஒண்ணு இங்க சண்டை போடுறதுக்கு வரலையே, பொண்ணு பார்க்கத்தானே வந்தோம். அப்படின்னா பொண்ணை கூப்பிடுங்க. ரேவதி, இவன் முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பிடிக்க மாட்டேன் இவனுக்கு. எல்லாரும் டீ எடுத்துங்க. அப்பாக்கு கை நடுங்கிறத பார்த்தா அப்பாக்கு தான் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இருக்கு. அட, உங்க பொண்ணு கூட தமாஸ் பண்றாளே, என்ன மாதிரி ஜோக் அடிக்கிறா. அண்ணா, ஒரு நிமிஷம். போலாமா? என்ன? இல்ல, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், போயிடலாம். ஆனா இங்கே வச்சு சொல்ல வேண்டாம். சொல்லுவேன். வேணாண்டா. நான் சொல்லுவேன். பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? நான் பயந்தே போயிட்டேன்டா. இல்ல, இங்க பாத்தீங்களா, நான் அப்பவே சொல்ல எல்லாம் சரியா வரும்னு. இங்க பாருங்க டாக்டர், எங்க பையனுக்கு உங்க பண்ண 100% பிடிச்சிருக்கு. இனிமே கல்யாணம் எப்போன்னு முடிவு பண்ண வேண்டியதான். கல்யாணத்துக்கு இந்த ஊர்ல ஒருத்தரே விடாம கூப்பிடணும். கால் போன பிறகு இந்த மார்க்கெட்டு பக்கமே நான் போனது இல்லையடா. நீங்க ஒன்றும் மார்க்கெட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். வேணும்னா மார்க்கெட்டை எங்கே கொண்டு வந்துருவோம். கல்யாணத்தை திருவிழா மாதிரி நடத்தணும். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். பாரத் மோட்டார்ஸ். அட, என்ன சாமி நீங்க? கொஞ்சம் அமைதியா இருப்பா.
கூப்பிடணும். சிவனை விடு. அவங்க அப்பா எனக்கு ஒரு காலத்துல உதவி பண்ணாரு. கூப்பிடணும். எப்பவும் எங்கேயும் அப்பாவை தப்பா பேசிக்கிட்டு நம்மளையும் தப்பா பேசுற ஒருத்தனை வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதை விட 100 ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுங்க. அவங்க நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க, நமக்கு புண்ணியமும் கிடைக்கும். கரெக்ட். டேய், கல்யாணம் கர்மாதினி வரும்போது இதையெல்லாம் மறந்துடணும். அப்பதான் மனுஷ வாழ்க்கை விருத்தியா இருக்கும். அது சரி. அப்பா, நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை, உங்க இஷ்டம். சிவன் வீட்டில் அந்த நல்ல மனுஷி சுசிலா உயிரோட தான் இருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும்போது அவங்கள கூப்பிடலாம் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்கள கூப்பிடணும்ப்பா. எழுதுடா. ஸ்ரீமதி சுசிலா கோபிநாதன், பாரத் மோட்டார்ஸ். போஸ்டல்ல பத்திரிக்கை அனுப்பு. பயமுறுத்திட்டியா ராட்சசி? இதான் நடக்குது இங்க. இருங்க இருங்க, அப்பா கிட்டயே சொல்றேன். ஏய் கல்யாணி நில்லு, சொன்னா கேளு. ஏய் வேணாம், இது பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் குடிக்கிற மருந்து. அப்படியா? சரி அதை விடு. உனக்கு ரேவதி ஆண்டியை பிடிச்சிருக்கா? இது கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு? பரவாயில்லைல்ல. அது சரி, ஆன்ட்டிக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா சித்தப்பா? சான்ஸ் கிடைக்கலையே. நீங்க ஒரு முட்டை சித்தப்பா. ஃபோன் பண்ணியாவது கேட்கலாம்ல. அவங்க ஃபோன் நம்பர் தான் உன் சித்தப்பா கையில இல்லையே. ஐயோ, அதெல்லாம் வாங்கி வச்சுக்க வேண்டாமா? லண்டன்ல படிச்சு மண்டையில மசாலாவே இல்ல. இந்த 9447607781 தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்க. Thank you மேடம். அப்புறம் ராத்திரி பூரா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சரியா? குட் நைட். குட் நைட். போயிட்டு வரேன் மாப்ள. ஹலோ. ஹலோ, நான் ஹரி பேசுறேன். சொல்லுங்க. அது அங்க டென்ஷனா இருந்ததுனால கேட்க முடியல. என்ன பிடிச்சிருக்கா? அது என்ன ஒரு ஊன் கொடிட்டீங்க? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? அது கேட்டாதொரு சங்கீதம், கேட்டால் அதில் சந்தோஷம். கேட்காதொரு சங்கீதம், கேட்டால் அதில் சந்தோஷம். மடியில் உன் மடியில் சிறு உறக்கம் சந்தோஷம். நேரம் கிடையாதே, அரிய சந்தர்ப்பம். பேர் பேசாமல் நிறைய சந்தோஷம். கேட்காதொரு சங்கீதம். என் இளமை முழுதும் தந்தேன். கண்ணோடுதான் இமை போல காத்து நிற்பேன். வெண்ணிலா வானத்தை விட்டு போவது சாத்தியமில்லை. கனவிலே கலகம் செய்தவளே, கலைந்ததும் கண்ணம்
சிவப்பவளே. கேட்காதொரு சங்கீதம் கேட்டால் அதில் சந்தோஷம். காணாதொரு களியாட்டம் கண்டால் அதில் சந்தோஷம். மலையாக நீ அடவோங்கி நின்ற போதும் சிலையாக நான் உந்தன் கல்லில் ஒன்று வேண்டும். உறைந்தேனடி உந்தன் உயிரும் உடலும் போல. கரைந்தேனையா உன்னுள் உணர்ச்சி கவிதையாக. இதுதான் நல்ல பொருத்தம் நம் பண்பாட்டின் வெளிச்சம். ஒரு கொல்லாத சாட்சியாய் தாரகை இருக்கும் கூப்பிடு கரங்களில் ஜொலிக்கும். அருகினில் அதிசயம் செய்பவன் நீ. தொடுகையை மறுபடி பிறக்கின்றேன். கேட்காதொரு சங்கீதம் கேட்டால் அதில் சந்தோஷம். காணாதொரு பொன்மேகம் கண்டால் அதில் சந்தோஷம். மடியில் உன் மடியில் சிறு உறக்கம் சந்தோஷம். நினைப்பில் உன் நினைப்பில் ஒரு கிறுக்கம் சந்தோஷம். நேரம் கிடையாதே அரிய சந்தர்ப்பம்